வணக்கம் யுவர்ஸ், வெல்கம் பேக். வருத்தப்படாத வாலிபர் சங்கம் அப்படிதான் வந்து இல்லை மாற்றி மாற்றி உனக்கு வைக்க வேண்டியதான். ஆமாம். சரி, ஓகே. இம்பிட்டு உனக்கு வைக்கும்போது தான் சுக்ரியா, பகுத் அச்சா அப்படி தான் வந்து இப்போ ஹிந்திலையும் ஒரு சேனல் நாங்கள் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறோம். நினைப்பாங்க எல்லாரும் தமிழ்லேயே ததிக்கினத்தோம், இதுக்கு ஹிந்தியில் வேற சேனலா? அதுக்கெல்லாம் இந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏக் பிளேட் பானிபூரி அந்த மாதிரி கரெக்டாக பேசுங்க. நான் எவ்வளோ அழகாக கேட்குறேன். சொல்லல நோக்கியா போட வச்சு அப்படி ஃப்ளக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஃபிட்ஜெட் ஸ்பின்னர்லாம் வேணாங்க, நம்ம நோக்கியா ஃபோன்ஸே போதும். அதே ஃபிட்ஜெட் ஸ்பின்னர் ஜாலியாக ஸ்பின் பண்ணி விளாண்டுட்டு இருக்கு. ஒன்ஸ் அப்பான் எ டைம் இன் சைனா, சாரி சுவிட்சர்லாந்து. நோக்கியா ஃபின்லாண்டு ப்ரோ. ஃபின்லாண்டா மாற்றிட்டாங்களா? இல்லை நான் மாற்றிட்டேன். பாரதிதாசனா பாரதி. சரி, ஓகே. கண்ணதாசா சேசுதாசா, சரி, அதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகிட்டாரு அவர். நீங்கள் எதுவும் இன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு வந்தீங்களே, சொல்லுங்கள். அதாவதுங்க, சிலிண்டரு வர 1ஆம் தேதியிலேருந்து நிறையா மாற்றங்கள் நடக்க போகுது. 1ஆம் தேதியிலேருந்து மாற்றங்கள் நடக்க போகுதுன்னா 1ஆம் தேதி அன்னைக்கு கால் பண்ணி புக் பண்ணுறவங்களுக்கு மாற்றங்கள் நடக்குமா, இல்லாட்டி அதுக்கு முந்தின நாள் பண்ணுறவங்களுக்கு? இப்போவே சில பேர் சொல்கிறாங்க, சிட்டிஸில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் 25 டேஸ்க்கு அப்புறம் தான் அடுத்த சிலிண்டர் புக் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எங்கள் அம்மாவே அந்த மாதிரி புக் பண்ணதுக்கே இல்லை 25 டேஸ்க்கு அப்புறம் தான் அப்படின்னு சொன்னாங்கங்கிற மாதிரி. அதுவே ஆட்டோமேட்டட் கால்லே வந்துடுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம். அதாவது என்னென்னா, இப்போ வந்து சிட்டிஸில் இருக்கிறவங்களுக்கு 24க்கு ஒருக்கா தான் சிலிண்டர் புக் பண்ண முடியும். இதுவே கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு 45 டேஸ்க்கு ஒருக்கா தான் புக் பண்ண முடியும். அது ஏன் 45 டேஸ்? கிராமத்தில் ஏன் அவங்க குடும்பத்தில் 4 பேர் 5 பேர் இருக்க மாட்டாங்களா? ஏன் அப்படி என்னன்னு தெரியும். மேபி விறகு யூஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி விறகு அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணுவாங்கன்னு. அந்த ப்ரோ, மூச்சு விடும் போது பிரச்சனையாகி லங் டிசீஸ்லாம் வருதுன்னு சொல்லி தான் ஒரு காலத்தில் வந்து மண்ணெண்ணெய் அடுப்பு கூட வேணாம். ஏன்னா மண்ணெண்ணெய் அடுப்பு மூலமா என்ன ஆகுது, ஒரு சில இடங்கள்ல வந்து அதை கம்ப்ரஸ் பண்ணி உள்ள பம்ப் பண்ணும்போது வெடிச்சிருது. அது நிறைய. அதனால மண்ணெண்ணெய் அடுப்பு மெயின்டெனன்ஸ் சரியில்லை, ப்ராப்பரா மேனேஜ் பண்றது இல்லை, அந்த ரிஸ்க்கும் வேணாம்னு சொல்லி எல்பிஜிக்கு போனாங்க. நீங்க மறுபடியும் கிராமத்துல மண்ணெண்ணெய் வைப்பாங்க, க்ரூட் ஆயில கொளுத்துவாங்க, விறகு எரிப்பாங்க அப்படின்னு சொல்லி. அதனால நாங்க வந்து பயோகேஸ் எல்லாம் அந்த மாட்டு சாணத்தை வச்சு பண்ணோம். கரெக்டு. பயோகேஸ் பண்ணதுலயும் ப்ராப்ளம்னு சொல்ல வரல. இப்போ ஆக்சுவலா இந்தியன் படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த பயோகேஸ்ல பிக்கஸ்ட் ப்ராப்ளம் என்னன்னா, இப்போ இதில் எத்தில் மெர்காப்டன் அப்படின்னு ஒரு கெமிக்கல் இருக்கும். அதனால அது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கேஸ் தீர்ற டைம்லயும் உங்களுக்கு ஸ்மெல் ஹெவியாக வரும். அண்ட் கேஸ் லீக் ஆச்சுன்னா அந்த ஸ்மெல்லுன்னு ஒன்று நீங்கள் பார்க்குறீங்களா, அது கேஸோட ஸ்மெல்லே கிடையாது. ஆனால் பயோகேஸ்க்கு இந்த மாதிரி ஒன்று பண்ணாமல் விட்டுருந்தாங்க அப்படின்னும் போது அந்த படத்தில் வரும். திறந்துருந்தாலும் தெரியாமல் ஈஸியாக வெடிச்சு போயிடும். எல்லாமும் யோசிக்கணும்ல. ஆமாம். அது மாதிரி கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு 45 டேஸு ஒருக்கா தான் புக் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த டிஏசி சிட்டியில் தான் ரெகுலராக வெளியில் ஸ்விக்கி, ஜொமேட்டோ, இன்ஸ்டா என்னெல்லாம் இருக்கோ அம்புட்லேயும் ஆர்டர் போட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தான் சிலிண்டர் ஈஸியாக தீராது. ஆனால் கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு எதுக்கு வந்து சிலிண்டருக்கு ரொம்ப நாளாக்கி விட்றாங்க தெரியல. அதுதான் எனக்கு புரியல. கிராமத்தில் இருக்கிறவங்களாம் ஹெல்த்தியாக பழைய சோறு, கஞ்சி, கூழ் அப்படி குடிப்பாங்கன்னு. பழைய சோறாக இருந்தாலும் கூழாக இருந்தாலும் வேக வைக்கிறதுக்கு கேஸ் வேக வச்சா போதும். இப்போ இங்கேனா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, சோறு வைப்பீங்க, அப்புறம் வச்சு சோறை மட்டும் இல்லாமல் குழம்பு வைப்பீங்க, குழம்பு மட்டும் இல்லாமல் கூட ரசம் வைப்பீங்க, அப்புறம் கொஞ்சம் துவையல் வைப்பீங்க, அப்புறம் கூட்டு வைப்பீங்க, அவியல் வைப்பீங்க, பொரியல் வைப்பீங்க, அப்புறம் ஆம்லெட் போடுவீங்க, அப்பளம் பொரிப்பீங்க, இதெல்லாம் பண்ணுவீங்க. ஒரு வேலைக்கே இவ்வளோத்தையும் பொரிச்சிட்டு இருந்தீங்கன்னா சிலிண்டருக்கு அப்படின்னு தெரிச்சுக்கிட்டே இருக்கும். அப்புறம் இந்த டிஏசி நம்பருன்னு ஒரு ஓடிபி நம்பர் அது வரும். அது இனிமேல் கட்டாயம். அது இருந்தால் தான். இதுக்கு முன்னாடி இருந்தால் கட்டாயம். ஆனாலும் தான் நம்ம சொல்லியிருந்தாங்களே, நம்ம ஆளுங்க சொல்லியிருந்தாங்களே, ஒரு நண்பர் வேற கமெண்ட் செக்ஷன்ல சொல்லியிருந்தாரு, அவரோட சிலிண்டர் எடுத்துட்டு போய் ஒரு எங்கேயோ கொடுத்து வேலையை முடிச்சு விட்டு போயிட்டாரு. அந்த மாதிரி நடக்குது. இப்போ அவங்க வந்து டைரக்டா டிஏசி நம்பர் வந்து அவங்க கொடுத்தாதான் அந்த சிலிண்டரை அவங்க இது பண்ணுவாங்க. அப்புறம் இந்த யோஜனா உஜ்வாலா அந்த திட்டத்தில் எல்லாருக்கும் மானியம் கிடைக்கும்ல, அது இப்போ வந்து சிட்டிக்கு மட்டும் தான் கிடைக்குமா? இல்லைங்க, இனிமே வருஷத்துக்கு 12 சிலிண்டருக்கு மட்டும்தான் அது கிடைக்கும். ஏன் இதுக்கு முன்னாடி என்ன 24 சிலிண்டர் வாங்கிட்டு இருந்தீங்க? தெரியல அப்படின்னு அவங்க ஸ்ட்ரிக்டா ஆர்டர் போட்டிருக்காங்க. ஓகே. ஆமா. வேற இனிமே அந்த ஜாலியா இருக்காருங்க, பிஎன்ஜி கேஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, பைப்லைன் கேஸ். ஆமா. அது இப்போ மும்பை அந்த மாதிரி சிட்டிஸ் எல்லாம் இருக்கும்ல, இனிமே அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க கட்டாயம் சிலிண்டர் கிடையாது, அந்த பைப்லைன் கேஸ் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. பைப் ஓட்டை ஆயிடுச்சுன்னா ஏன் இல்லங்க கேட்டுக்கறேங்க, அந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இம்ப்ரூவ்மென்ட் தானங்க. இப்ப இம்ப்ரூவ்மென்ட் ஓட்ட வளருதா? பைப் லைன்ல கேஸ் வர்றது இப்ப யூஎஸ்ல என் தங்கச்சி வீட்டுலலாம் பைப் லைன் கேஸ் தான். அவங்களுக்கு மீட்டர் ஓடும் கரெக்டாக. அந்த டொர்னேடோ வரும்போதெல்லாம் பைப் லைன் ஆஃபீஸ்லேயே ஆஃப் பண்ணிடுவாங்களா? ப்ரோ அவ எல்லாம் சேஃப்டி ப்ரோ. அவங்க நோண்டி
அவ்வளோ அது அந்த அவங்களுக்குன்னு ஒரு நாம்ஸ் வச்சிருக்காங்க bro. அந்த நாம்ஸுக்கு அதை கீழே எடுத்துட்டு வந்து தமிழ்நாட்டுல வைக்க சொல்லுங்க அப்ப. அப்பதான் அவங்க மூடுவாங்க. அங்கிருந்து வேகமா உட்காந்து என்ன நீ வாட்டுக்கு மூடி வச்சுட்ட, நான் இப்போ வந்து சாக்கடைக்கு புள்ளி நோண்ட போறேன்னு நோண்டி அந்த பைப் உடைச்சிருவாங்க. அதுவும் கேஸ் பைப்பை நீ என்ன உடைச்சதுமே ஸ்கிராச் ஆகி வெடிச்சு அங்கேயே ஃபயர் ஆயிடும். அதானே? அவ்வளவுதான். இதுல இவர் வந்து அப்புறம் அவன் சரி இப்ப சொல்லுங்க, இவ்வளவு பண்ற இந்தியால வந்துட்டு இந்த பைப்பை போட்டு போனா இப்படி இல்ல மும்பைல போட்டிருக்காங்கன்றீங்க, அதே மாதிரி கொண்டு மும்பைல இல்ல கரெக்டா தெரியல எந்தெந்த இடத்துல இருக்கோ அந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸ் இருக்கோ. அந்த புதுக்கோட்டையில இருக்க தமிழ்நாட்டிலே இருக்கான்னு தெரியலங்க. பேசாம நீங்க வந்து ஒரு ஆபீஸ் ஆரம்பிச்சு கேஸ் கனெக்ஷன் கொடுக்க ஆரம்பிச்சிருங்க, பைப் வச்சு கொடுத்துருவோம். இடையில கள்ள கனெக்ஷன் எடுப்பாங்களோ சொல்ல முடியாது. தண்ணி உரியிற மாதிரி இதையும் உறிஞ்சு எடுப்போம் மச்சான். ஆட்டோ ஓட்டணும் தூக்குடா அப்படின்னு. அதாவது நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ டெக்னாலஜிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ லூக் அண்ட் கார்னரை கண்டுபிடிச்சி ஏதாவது ஒன்று சேட்டைகளை செய்கிறதில்ல நம்ம ஆளுங்களை அடிச்சுக்க முடியாது. ஆமாம் சரி அவ்வளோதாங்க. இதுதான் அந்த மொத்தம் 12 மாசத்துக்கு மானியம் இதுக்கு முன்னாடி கிடைக்கும். அந்த யோஜனா உஜ்வாலா யோஜனா இருக்குல்ல, அதுக்கு வந்து நீங்கள் வந்து இயர்லி ஒன்ஸ் கண்டிப்பாக இகேஒய்சி பண்ணியே ஆகணும். ஓகே. இல்லாட்டினா அடுத்த வருஷம் நீங்கள் அது அந்த மார்ச் அந்த மாதிரி சமயத்துக்குள்ளே பண்ணலைன்னாக்கா உங்கள் சிலிண்டரை நிறுத்திடுவாங்க. சிலிண்டரை நிறுத்திட்டேன் சார் அப்படிதானே? இப்போ வந்து நீங்கள் மார்ச் அந்த மாதிரி ஜனவரியில் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வருஷத்துக்கு தேவையில்லை, புதுசாக நீங்கள் பண்ண தேவையில்லை. பட் நீங்கள் பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் போய் பண்ணிட்டு வந்துடுங்க. அவ்வளோதான். எம்புட்டு சேலஞ்சஸ் சேலஞ்சஸ் இல்லை ப்ரோ. ஒரு விஷயம் நம்மளுக்கு இல்லை, இங்கே எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஒன்று நடக்குது. அதனால வந்து அப்பப்போ செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் அதான் கண்டிப்பாக வச்சே ஆகணும். இதோட இல்லைன்னாக்க அப்புறம் என்னத்துக்கு. அடுத்து வந்து சரி அடுத்து என்ன சசாலி இல்லைனா சல்சா சல்சாவா சல்சா பெல்லி டான்ஸ் அதான் சேல்னு தெரியுது. அது தெரியுது. இருந்தாலும் நம்ம ஒரு சொல்லுவோம் எங்கால ஸ்பானிஷ் டான்ஸ் இந்த மாதிரிலாம் பயங்கரமான ஆளா இருப்பார் போல. சரி எல்லையை தாண்டி போனது கிடையாது. இல்லை பாரிஸ் VPN வச்சு நீங்க எங்கெல்லாம் போறீங்கன்னு எனக்கு தெரியும். சரி இப்போ ஹைலைட் என்ன அப்படின்னா சசாலி சேல் மூலமா என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னா விவோ, ஓப்போ, மோட்டோ, டெக்னோ, இன்ஃபினிக்ஸ், AI பிளஸ், சாம்சங், கூகுள் இவங்களும் இருக்காங்க, ஆப்பிள். ஸோ இவங்க எல்லாரோட ப்ராடக்ட்ஸோட ப்ரைஸ் ரிவியூலும் ஒவ்வொரு நாள் நடக்க போகுது. 1ஆம் தேதி அன்னைக்கு மோட்டோரோலாவோட துவங்குது. அப்படி 2ஆம் தேதி அன்னைக்கு கூகுள் பிக்சல் வருது. அப்படி இன்ட்ரெஸ்டிங்காக ஒன்று வரும். நத்திங் அது இதுன்னு ஒன்று வரும். ஆமாம் 9th மேலேருந்து ஆரம்பிக்குது. ஒரு 9th மேல இருந்து சேல் ப்ரோ. அந்த 9th மே சேலே எனக்கு என்னன்னா 24 hours ஏர்லி வந்து பிளாக்குக்கும் அது ப்ளஸ் அண்ட் பிளாக் கிடைக்கும். ப்ளஸ் அண்ட் பிளாக்குக்கு கண்டிப்பா. ஸோ எல்லாம் ரெடியா இருங்க. என்ன ரெடியா இருங்க வாங்குறதுக்கு. அங்க எதுவுமே பிரைஸ் மாறலன்னு என்ன வாங்குவீங்க? ஆமா அது உண்மைதான், இல்லைன்னு சொல்லல. பிரைஸ் மாறுது. ஆனா எப்படி மாறுதான் அப்படின்னு கேட்டா கடன் அட்டை, அப்புறம் இந்த மாதிரி கிரிட்டிக்கலா ஒரு எக்ஸ்சேஞ்ச் போனஸ். அதாவது கடனாவே இருங்கடா. ஆமா இருங்க, பொருள் கிடைக்குதுல்ல, பொருள் கிடைக்குது. அதுக்காண்டி அதுக்கு தான் கடன் அட்டையை வாங்க சொல்லுவோம். 24/7 365 days கடனாளியாவே இருக்கணும்னு நான் கேட்ட விட்டுறது. சரி விடுங்க. அடுத்து இது OnePlus ஏதோ 15,000 mAh பவர் பேங்க் தானே, பவர் பேங்க் சைனால ரிலீஸ் பண்ண போறாங்களாம்ல. உண்மையா? அது பாசிபிள் தான் ப்ரோ. ஏன்னா அதுவும் எப்படி 120 watts சார்ஜிங். எம்ஐல ஆல்ரெடி 200 வாட்லாம் இருக்கு. ஆனா நம்ம ஊர்ல 240 வாட்லாம் பார்த்தேன். இங்கெல்லாம் இல்ல ப்ரோ, சைனால தான் ப்ரோ நிறைய. சைனா, யூஎஸ்ல கூட ப்ரோ, யூஎஸ்ல சார்ஜர் இத்திலியூண்டு இருக்கு ப்ரோ. ஆங்கர், நீங்க சார்ஜிங் பிரிக் சொல்றீங்க. ஆமா, ஆங்கரோட பவர் பேங்க் ஒன்னு பார்த்தேன். ஒரு ஜாப்பனீஸ் ஒருத்தர் யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு. பயங்கரமா இருந்தது. ட்ரிபிள் போர்ட். ஒரு போர்ட்ல என்ன அவுட் வருதுன்னு கூட காட்டும் டிஸ்பிளேல. ஆமா 27,000 mAh. ஆங்கர் வந்து சைனாவா? ஆங்கர் தெரியலையே, ஆரிஜின் கண்ட்ரி என்னன்னு தெரியலையே. ஆனா ஒரு ஜாப்பனீஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு பார்த்தேன். ரொம்ப எக்ஸைட்டடா யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு. ஷாமியோட ஒரு பவர் பேங்க் பார்த்தேன், சூப்பரா இருந்தது. ஏதோ என்னடா இது குட்டி ஸ்பீக்கர் எடுத்துட்டு சுத்துற அப்படி இருந்தது பார்க்க, குட்டியா ஆனா டிரான்ஸ்பரண்ட். அது வந்து பாத்தீங்கன்னா சூப்பர். அதுவும் வந்து 200 வாட்டா 140 வாட்டான்னு தெரியல. மொத்தம் எல்லாருமே அசால்ட் பண்றானுங்க இப்பெல்லாம். நம்ம ஊர்ல அது 25,000 ஆனா 25,000 மில்லியம். எப்படி 25,000 இதுல எடுத்துட்டு போலாமா? 27 வரைக்கும் எடுத்துட்டு போலாம். 27 வரைக்கும் எடுத்துட்டு போலாம். ஓகே. அதனால
ஃப்ளைட் அப்ரூவ்ட். ஆனால் இப்போ ஃப்ளைட்டில் என்னன்னா மெஜாரிட்டி ஆஃப் த நியூ ஃப்ளைட்ஸில் வந்து யூஎஸ்பி சார்ஜிங் உங்கள் சீட்ஸ்லேயே இருக்கு. ஆமா ஆமா. அதனால அதை வச்சு பண்ணிக்க சொல்கிறாங்க. பவர் பேங்க்ஸ் நாட் அலோட். இப்போ எப்படின்னா உங்கள் பேக்கில் இருக்கலாம் ஆனால் சார்ஜ் போடக்கூடாது. புரியுது புரியுது. ஆமாம், மூவிங் ஃப்ளைட்டில் பவர் பேங்க் வச்சு சார்ஜ் போடுறது நாட் அலோட். அலர்ட்லேயே வந்துடும், மீறினால் கதவை திறந்து வெளியே தள்ளவும் அப்படின்னு கழுத்தை பிடிச்சி தள்ளி விட்டுருவோம் பார்த்துக்கோங்க. கெட் அவுட் ஆஃப் திஸ் பிளேஸ் சொன்ன உடனே எங்கள் ஆள் கெட் அவுட் ஆகிறது 4 கட்டிங்க உள்ள விட்டு லோட்டால கவுந்து கிடப்பான். இதில் என்னென்னமோ சம்மந்தமே எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பான். கெட் அவுட்னா போயிடுவானா? ஓகே. இது அடுத்து லெனோவோ ஐடியோ டேப் ப்ரோ Gen 2 13 இன்ச் டேப்லெட் வந்து பரவாயில்ல ப்ரோ. இல்லை, லெனோவோ டேப் ஆக்சுவலாக எப்படிங்க இருக்கு? நான் இது எதுக்கு கேட்குறேன்னா, மோட்டோ டேப் லெனோவோ டேப் அப்படின்னு பார்த்தா ரெண்டும் கிட்டத்தட்ட ஐடென்டிக்கலாக தான் இருக்கும், ஒரே கம்பெனி, பேரண்ட் கம்பெனி. அதனால லெனோவோ டேப்ல நான் வந்து என்ன பார்த்தேன்னா, இந்த யோகா சீரிஸ் இந்த மாதிரியான ஒரு சில டேப் பார்த்தேன். அதுல வந்து ஆக்டா ஸ்பீக்கர்லாம் கூட போட்டுருந்தாங்க. ஸோ 8 ஸ்பீக்கர் இருக்கு, மீடியா கன்சம்ஷன் கல்ட்டியா இருக்கு, பின்னாடி கிக் ஸ்டாண்ட் இருக்குன்னு கூட பார்த்தேன். அது ப்ராசர் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு G99 G100 இருக்கும். ஆமா. மற்றபடி வந்து மீடியா சென்ட்ரிக்கா வந்து உங்களுக்கு ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணும் விதமா வந்து ஃப்ரண்ட் ஸ்பீக்கர் இந்த மாதிரிலாம் இருந்தது. ஸோ இது எப்படி ப்ரோ? இது 8S Gen 3. 8S Gen 3யா? என்ன பொசுக்குன்னு கியர் போட்டு 8S Gen 4 ப்ராசஸர். சரி. 10200 mAh பேட்டரி, 45 வாட்ஸ் வந்து. அதான் இது எப்படி இருக்குன்னா, ஷாமியோட பேட் இப்போ வந்து இல்லையா ஸ்கேட், அதுக்கான காம்படிஷன் அப்படிங்கிற மாதிரி 40,000 39,999. அதை விட ஷாமி கம்மி தான். ஆமா. ஷாமியில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, நீங்க நானோ டெக்ஸ்சர் வாங்க முடியும். ஆமா, அது நானோ டெக்ஸ்சர்ங்கிறப்போ அது 36 சம்திங் அந்த மாதிரி வருது. அந்த மாதிரி வருது. அதே பெட்டர் ஆப்ஷன் தான் ப்ரோ. லெனோவோ வந்து மோசம் நான் சொல்ல வரல, பட் லெனோவோல இது வரைக்கும் எனக்கு வந்து ரொம்ப வைப் பண்ற அளவுக்கான எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எனக்கு கிடைக்கல. மேபி நீங்க யாராவது லெனோவோ யூஸ் பண்றீங்க, நிஜமாவே அந்த அளவுக்கு ப்ராமிசிங்கான ஒரு டேப் தான் ப்ரோ, தாராளமா இதுக்கு போலாம் ப்ரோ. 8S Gen 4 வர அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நம்ம மேபி யோசிக்கலாம். பட் அதுக்காக சத்தியமா இதெல்லாம் வாங்க மாட்டேன். நீங்க கேட்குற போனே வாங்க முடியாம சுத்திக்கிட்டு இருக்கேன்னா இதுல இந்த டேப் வாங்கிட்டு யார்கிட்ட விற்கிறது? அது இது 40,000 உங்களுக்கு 8GB 256GB தான் மெமரி பிரைஸ். பட் என்னன்னா ஸ்டைலஸும் உள்ளுக்குள்ள இன்க்ளூட் பண்றாங்க. ஓ பரவாயில்ல. சாம்சங் பொதுவாக அப்படிதான் பண்ணுவான். நீங்க டேப் வாங்கினீங்கனாலே ஸ்டைலஸ் வந்துடும். ஏங்க அது 75,000 80,000. ஹலோ நான் சொல்றது வந்து என்ட்ரி லெவல் 30,000 ரூபா டேப். இப்போ இல்லையா? இப்போ இல்லை, அது 2 வருஷமா நடந்துட்டு தான் இருக்கு. இன்னும் இது வந்து May 1 அவைலபிள் அப்படிங்கிற மாதிரி. அப்போ அநேகமா May 1 அவைலபிள்னா மோட்டோரோலா ரிவீல் அப்படின்னு சொல்றாங்க. ரைட்டுங்க. அது கூட இதுவும் சேர்ந்து ஏதாவது கார்டு ஆஃபர் கீட் ஆஃபர்னு ஏதாவது போட்டு SBI கார்டு தான் அந்த சசாலிலேயே இது பண்றான். அப்ப அது ரிலேட்டடா ஏதாவது கிடைக்குங்க. ஆமா, இந்த அமேசான்லயும் நான் பாக்குறேன் HBIயும் HDFCயும் தான் போட்டி போட்டுக்கிட்டு. அமேசான் தான் எனக்கு வந்து ஓரளவுக்கு ஃப்ரெண்ட்லி அஃபிலியேட்னு நினைப்பேன். கடைசியில் பார்த்தா அவன் எனக்கே இந்த மாதம் ஒரு 3 தடவை சம்பவம் பண்ணி வச்சிருக்கான். இது வரைக்கும் ப்ராப்பராக டெலிவர் பண்ணவே இல்லை. மாற்றி மாற்றி ஒரு 799 ரூபாய்க்கு ஹெட்செட் ஆர்டர் போட்டேன். சரி, நம்ம மக்கள்லாம் கேட்குறாங்களே, பழைய ஏர்பாட்ஸ் ஸ்டைலு சிலிக்கா டிப் இல்லாமல் அது ஆங்கரில் இருக்குது, ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லி ஆர்டர் போட்டேன். எனக்கு வந்து மாவு வைக்கிற பாத்திரம் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு போகிறான், எவர் சில்வர் பாத்திரம். ஒன்றுமே புரிய மாட்டேன், டார்ச்சராக இருக்குது. அப்புறம் என்ன பண்ண வேண்டியதாக இருக்குன்னா, ராங் ஐட்டம் டெலிவர்டே மாற்றி கொடுன்னு சொன்னாலும் அதுக்கு ஆப்ஷன் இருக்காது. நீங்கள் வந்து இந்த பொருளில் உங்களுக்கு திருப்தி இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் ரிட்டர்ன் கொடுக்கணுமா? எனக்கு என்ன எனக்கு புரியவே மாட்டேங்குதுங்க. நான் ஃபோட்டோ எடுத்து கம்ப்ளைண்ட்லாம் பண்ணி விட்டேன். என்னால் இது 2-3 தடவை ஒரு மாதத்துலேயே எனக்கு இது வரைக்கும் என் வாழ்நாள்லேயே நான் அமேசானில் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையை அனுபவிச்சதே இல்லைங்க. ஆனால் இப்போ ரீசெண்டாக நடந்துச்சுங்க. அமேசான் பேசிக்ஸ் ப்ராடக்ட் நான் வாங்குறேன், ஓவர் ஹெட்ஃபோன்ஸு 1400 ரூபாய்க்கு வாங்கின ப்ராடக்ட்டை கூட அவன் கொடுத்தான். ஆனால் அதில் ANC பட்டன் அழுத்தினா கரெக்டாக வேலை செய்யலை. அப்போ ரெஸ்பாண்ட் பண்ணல. ஸோ இப்போ டேமேஜ் இல்லாட்டி நாட் ப்ராப்பர்லி ஒர்க்கிங். கரெக்டாக சரி ரீப்ளேஸ்மெண்ட் போட்டேன். ரீப்ளேஸ்மெண்ட் தான் போட்டேன், நான் ரிட்டர்ன் ரீஃபண்ட் கூட கேட்கல. ஏன்னா தேவைப்படுது, அதனால கேட்டேன். சரி ரீப்ளேஸ்மெண்ட் வரும்னு பார்த்தா வெயிட் பண்ணுறேன், ரீப்ளேஸ்மெண்ட் வரவே இல்லை. நான் வீட்டு வாசலில் டெலிவரி பண்ணிட்டேன் மட்டும் அப்டேட் வருது. நைட்டு 9:30 மணிக்கு மேலே வெளில போய் பார்த்தா எதுவுமே இல்லை. டார்ச் அடிச்சு பார்க்குறேன், கார் கீழே குடிஞ்சு பார்க்குறேன், எங்கெல்லாமோ பார்க்குறேன், ஒன்றுமே இல்லை. கடைசியில் என்னாச்சுன்னா டெலிவர்டுன்னு மட்டும் ஸ்டேட்டஸ் வந்திருக்கு. அவன் என்னன்னா அமேசானோட பாட் வந்து வாட்ஸ்அப்பில் கேட்குது, டெலிவரி ஆயிடுச்சு இல்லை அப்படின்னு. இல்லை டெலிவரி ஆகலடா, என்னடா இது. அப்புறமா என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது, டெலிவரி ஆகலன்னு கொடுத்தாலும் அங்கே ஒரு சாணியும் நகரில். சரி வேறு வழி தெரியாமல் திரும்ப அடுத்த நாள் என்ன பண்ண தெரியுமா, இதுவும் டேமேஜாக இருக்குது, எனக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கூட இல்லாட்டி ரீஃபண்ட் பண்ணுன்னு சொல்லுவோன்னே ரீஃபண்ட் இனிஷியேட் ஆச்சு. ஐயோ எனக்கு வந்து இதை மற்றவங்களாம் எப்படி கையாளுவாங்கன்னு எனக்கு புரியல. ஒரு டைமில் நான் என்ன தெரியுமா நினச்சேன், இந்த ஆஃபர் ப்ராசஸிங் ஃபீ, ஹேண்டிலிங் ஃபீ, ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி ஃபீ, ஃப்ளிப்கார்ட் வந்து டார்ச்சர் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி நான் வீடியோவே போட்டிருப்பேன். இத்தனைக்கும் நம்ம வந்து வீடியோ கீழே ஃப்ளிப்கார்ட்டோட ப்ராடக்ட் தான் நான் டேக் பண்ணுறேன். ஃப்ளிப்கார்ட், மிந்த்ரா, அப்புறம் 2-3 வெப்சைட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதான் டேக் பண்ணுறேன். ஹைலைட் என்னன்னா, ஆனால் இவன் வந்து டார்ச்சர் பண்ணுறான்னா நான் டார்ச்சர் பண்ணுறாங்கிறது வீடியோவில் சொல்லியிருப்பேன். அமேசான் ஒரு படி மேலே போய் என்ன பண்ணுறானே புரியல. ஒருவேளை அமேசான் வந்து இந்த சுச்சுவேஷனுக்கு அதுக்கும் ஜெஃப் பெசோஸ் ஏதாவது பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாரா, ஒர்க் பண்ணுற யாருக்குமே சேலரி சரியாக போடுறது இல்லையா, டெலிவரி பண்ண வரவங்களும் டெலிவரி பண்ணாமே காத்து வாக்கில் 2 டெலிவரி அப்படின்ட்டு போயிடுறாங்க. டெலிவரியும் நடக்கல ப்ரோ. டோர் லாக்டு 2 நாள் லாக் போட்டு ரிட்டர்ன் பண்ணி விட்டாரு. நம்ம கார்த்தி ப்ரோட ஃப்ரெண்ட் வந்து என்ன பண்ணிருக்காரு, லூமியோ டிவி வாங்கியிருக்காருங்க. டிவி வந்து அவுட் ஃபார் டெலிவரி அப்படின்னு காலையில் மெசேஜ் வந்துட்டு நம்மளால வந்து வெளியில் ஆஃபீஸ் போக வேண்டியதுக்கெல்லாம் கூட கால் பண்ணி வயத்தால போகுதுன்னு போய் சொல்லிட்டு வீட்டில் உட்கார அளவுக்கு ஆகிப்போச்சு.
சரி வந்த டிவியை வாங்கி வச்சுவிட்டா தான் வேலைக்கு ஆகும், இல்லாட்டி அவங்க எங்கேயோ கொண்டு போய் ஓரமாக போட்டானா கதை முடிஞ்சிருமேன்னு. அவர் வீட்டில் இருக்கிறாரு, நைட் ஆகிடுச்சு, வரவே இல்லை. ஆனால் என்ன சொல்லிட்டான் தெரியுமா, ஆள் வீட்லேயே இல்லை, நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் வேலைக்கே ஆகலை, அதனால நாங்கள் ப்ராடக்ட் ரிட்டர்ன் ஒரு ரவுண்ட் போட்டு போயிட்டேன். 2 நாள் அது மாதிரி போட்டுவிட்டு ஓகே ஆகே. அதான் இந்த மாதிரி இங்கே மட்டும் நடக்கல, நிறைய இடத்துல நடக்கிறனால எனக்கு இப்போ வர வர என்ன பயம்னா, ஒன்று மதுரை பக்கமாக இப்போ தான் ஃப்ளிப்கார்ட் கொஞ்சம் டெலிவரிலாம் ஆரம்பிச்சிருக்கான்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். ஆனால் மதுரையில் ஃப்ளிப்கார்ட் டெலிவரியே இல்லைன்னு சொல்லி நம்ம நண்பர்கள் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அப்போலாம் என்ன தோணுச்சுன்னா, அமேசான் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும் போல, அமேசான்லேருந்து ஒரு 4 ப்ராடக்ட் ஏதாவது இருந்ததுன்னா சொல்லலான்னு பார்த்தேன். போகிற போக்க பார்த்தா இனிமேல் அமேசான் வந்து வெறும் கிண்டலில் புக் படிக்கிறதுக்கு தான் லைக் போடும் போல. அப்படி தான் அமேசான் மியூசிக்கும் இப்போ எவ்வளோ பேருங்க யூஸ் பண்ண போகிறாங்க. யூடியூப் ப்ரீமியம் ஃபேமிலிக்குள்ள போயிட்டாங்கன்னா யூடியூப் மியூசிக் யூஸ் பண்ணுவாங்க, ஸ்பாட்டிஃபை போகிறாங்க, இல்லாட்டி ஆப்பிள் மியூசிக் போகிறாங்க. ஆப்பிள் மியூசிக் அதான் அதுக்கு தான் போகிறாங்க. ஆமாம் 99. ஸோ அப்படி போகும்போது என்ன ஆயிடுதுன்னா, ஆட்டோமேட்டிக்காக இப்போ அமேசானோட மியூசிக் எவ்வளோ பேர் யூஸ் பண்ணுறாங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. அப்போ அமேசானோட சர்வீசஸே அடி வாங்குது. முன்னெல்லாம் வந்து 1000 ரூபாய்க்கு நீங்கள் வந்து அமேசான் பிரைம் போட்டிங்கன்னா உங்களுக்கு அமேசானோட ஓடிடி அப்ளிகேஷனாக ஆக்சஸ் பண்ணலாம், அண்டு சிங்கிள் டே டெலிவரி இல்லாட்டி 1 டே டெலிவரி கிடைக்கும். இப்போ அதையும் தூக்கி விட்டாச்சு. சரி அதை ஃபஸ்ட்டு என்ன பண்ணாலும் 1500 ரூபாய்க்கு ரீஃப்ரெஷ் இது பண்ணான், ப்ரைஸ் மாற்றினான், காலங்கள் மாறிவிட்டேன்னா இன்ஃப்ளேஷன் ஆகி போச்சுன்னு. சரி அதுவும் பரவாயில்ல. இப்போ என்னடான்னு பார்த்தா இதுக்கு தனியாக பண்ணு அதுக்கு தனியாக பண்ணுங்கிறான். இதில் தாண்டி என்னடானா, இந்த சப்ஸ்கிரிப்ஷன்லாம் பண்ணாலும் கூட நீ மூவி பார்க்கணுமா 2 போடுங்கிறான். ப்ளீஸ் கூடிய விரைவில் பெசோஸ் மொட்டை அடிக்கப்படுவார். ஆல்ரெடி அப்படி தான் இருப்பார், அவர் அப்படி தான் இருக்காரு. பட் மொத்தமாக அடிச்சு விட்ருவாங்கன்னு தோணுது. அமேசான் மேலே எவ்வளோ ட்ரஸ்ட் இருக்கும் தெரியுமாங்க எனக்கு எப்பயும். அமேசானில் அதே சமயம் ஒரு சில பிரச்சனைகளும் உண்டு, பட் அதையும் நம்ம வந்து ரொம்ப தெளிவாக கையாள முடியும். எப்படி சொல்கிறேன்னா, செல்லர் வந்து நமக்கு நம்பிக்கை இல்லாத செல்லர்ஸாக இருந்தால் நம்ம எப்பயுமே ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஃப்ளிப்கார்ட்டில் கூட அவ்வளோ ஈஸியாக செல்லர்லாம் பார்க்க முடியாது. இந்த அளவுக்கு ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்குது அமேசான் நினச்சா. இவ்வளோ தெரிஞ்சு தெளிவாக அமேசானோட கிளிக்டெக் கிட்ட இருந்தே எனக்கு அமேசானோட பேசிக்ஸ் ப்ராடக்ட் வரும்போதே இவ்வளோ பிரச்சனை. அது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஐயா அமேசான், உங்கள் டீமில் யாராவது இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா, இல்லாட்டி நம்ம நண்பர்கள் யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்டை மட்டும் கூட கட் பண்ணி அனுப்பி விடுங்க. அமேசான் எவ்வளோ ட்ரஸ்ட் ஒர்த்தியாக இருந்தது. ஒரு டைம்லாம் வந்து நான் ப்ராடக்ட்ஸ்லாம் முடிஞ்ச அளவுக்கு அமேசானில் தேடுவேன், ஃப்ளிப்கார்ட்டை காட்டிலும். ஏன்னா நான் வாங்குறது வந்து 300 ரூபா ப்ராடக்ட், அதுக்கு அன்பாக்சிங்க்கு ஒரு சார்ஜ், ஆஃபர் ப்ராசஸிங் சார்ஜ், இதெல்லாம் போட்டு 300 ரூபா ப்ராடக்ட் 450 ரூபாய் மாறிடும். பட் இங்கே அமேசானில் 300 ரூபா ப்ராடக்ட் 305 ரூபாய் வேணால் மாறலாம். இப்போ அப்படி தான் ஹேண்ட்லிங் ஃபீன் 5 ரூபா போடுறான், இதுதான் மாறலாம். அப்போ எனக்கு என்ன தோணும், தேவையில்லாமல் ஒரு 145 ரூபா எக்ஸ்ட்ரா செலவு பண்ணி ஃப்ளிப்கார்ட்டில் வாங்குறதுக்கு அதே பொருள் நான் அமேசானில் வாங்கிடலாமே நினைப்பேன். பட் இந்த மாதிரி கொஞ்சம் இன்செக்யூராக ஒரு சில சம்பவங்கள் நடந்ததுக்கப்புறம் கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்குது. இதுக்கு பேசாமல் எக்ஸ்ட்ரா 50 ரூபாய் கூட வாங்கிட்டு எனக்கு காப்பாற்றி விட்றான்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது. கண்டிப்பாக ஹெல்ப் மீ அமேசான், ஹெல்ப் மீ அப்படின்னா அமேசான் கேட்குதா? நான் சொல்கிறேன். சரி அடுத்து போவோம். அடுத்து வந்து ஜியோமி கிட்ட இருந்து Android 17 பீட்டா ட்ரை பண்ண வேண்டியதானே? என்னங்க இல்லைங்க, Xiaomi 17, 17 Ultra, 15Tக்கு தான் இப்போ வந்திருக்கு. சரி 17 Ultra யூசர்ஸ்லாம் யாரும் தயவுசெய்து இன்ஸ்டால்லாம் பண்ணாதீங்க. இதை இன்ஸ்டால் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாஃப் குக்டு OS மாதிரி தான் இருக்கும். தீம் இதெல்லாம் வந்து எதுவுமே வேலைக்கு ஆகாது. அதனால் என்னென்னு செக் பண்ணிவிட்டு, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெய்லி டிரைவராக யூஸ் பண்ணுற அளவுக்கு அதில் எல்லாமே இருக்கா இல்லையா அதெல்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு ப்ரொசீட் பண்ணுங்கள். அவசரப்பட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டு குத்துது கூடவே சொல்லக்கூடாது. ப்ரோ அப்புறம் என்ன Xiaomi 17T இந்தியாவுக்குலாம் வரப்போகுதுங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க. குளோபல் லான்ச்சுன்னானுங்க, இந்தியாவுக்கும் வருதுன்னு தான் சொல்கிறாங்க. ஆமாம், அப்படியே 15T உரிச்சு வச்ச மாதிரி இருக்குங்கிறாங்க. அது 15T உரிக்கட்டும், உரிக்காமல் வைக்கட்டும், இல்லாட்டி ஆல்ரெடி உரிச்சதே தையல் போட்டு திரும்ப தரட்டும். ப்ராப்ளம் என்ன, ப்ரைஸிங் தான். என்ன ப்ரைஸில் வரப்போகுது? ஆல்ரெடி வந்து நம்ம 40,000 ரூபா செக்மெண்ட்டில் X8 Pro Maxன்னு ஒரு ஃபோனை வச்சுட்டு சுற்றிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதை தாண்டி வந்து மேலே போகிறதா இருந்தால் நேரம் 90Kக்கு போயிடுது. ஸோ குறுக்கால அவங்களுக்கு வந்து இப்போ ஒய்டு ஸ்பேஸ் கிரியேட் ஆகிடுச்சுங்கிறது என்னமோ உண்மை தான். பட் இது என்ன ப்ரைஸ் கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறத டிசைட் பண்ணோம். 8500 Dimensity, அப்புறம் 6500 mAh. இப்போ என் கேள்வி என்னன்னா, இந்த 8500 Dimensity-யோட இது வரதுக்கு அதுக்கும் X8 Proன்னு ஒரு ஃபோன் வந்து இந்த டீலில் அநேகமாக 30,000க்கு போயிடும், 30,000க்கு கீழே போயிடும். அப்புறம் நான் எதுக்காக 8500 பேஸ்டு ஃபோன் சொல்லி வெயிட் பண்ணி இந்த டீயை வாங்கணும்? பெரிஸ்கோப் ஜூம் எல்லாம் வச்சுருக்காங்க. சரி ஓகே, அப்படியே சொல்லி நாங்கள் மனசு சாத்திக்கிறோம் அப்படிங்கிறாரு. பார்த்துங்க. அப்புறம் சூடாயிட போகுது. ஒரு 2 கமெண்ட் எடுத்துகிட்டு வந்துருக்கீங்க. என்னது ப்ரோ? Vivo V70 Lite and Oppo Find X9 and OnePlus 15, which one is best for camera and overall gaming and performance? இது என்ன பிரச்சனை நான் சொல்கிறேன். V70 Lite கேமராக்கு ஓரளவுக்கு கன்சிடர் பண்ணலாம். X9 விட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிலேபிள் தான். X9 ஏன் ப்ரோ சொதப்புது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி நம்ம கவர் பண்ணியிருப்போம். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். X9 நல்ல ஃபோன் தான், பட் கண்டிப்பாக V70 Lite கம்பேர் பண்ணும்போது லைட்டாக 1-2 இடத்துல அது வந்து ஃபாலிங் பிஹைண்ட் மாதிரி ஃபீல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ப்ளஸ் ப்ராசர் ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது ஸ்னாப்ட்ராகன் SoCயோட ஒரு சில அட்வான்டேஜஸ் V70 Liteல இருக்கலாம். பட் நம்ம மக்கள் யாராவது V70 Lite யூஸ் பண்ணுறீங்கன்னா தயவுசெய்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். நான் சத்தியமாக இது வரைக்கும் யூஸ் பண்ணதில்லை, அதனால் எனக்கு தெரியல. நான் ஒரு தடவை வந்து நம்ம நிர்மல் டிவியை, நிர்மல் ஒரு மலையாளம் யூடியூப் சேனல் வச்சிருக்காரு இல்லையா, அவரோட ஃபோனை நான் ஒரு தடவை யூஸ் பண்ணி பார்த்தேன்.
இது V70 Lite தான், நல்லா இருந்தது. ஸோ அதை யூஸ் பண்ணும்போது எனக்கு நல்லா தான் இருந்தது. பட் அந்த ஒரே ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் ஒரு டிசிஷனுக்கு வர முடியாது. ஹீட் ஆகுதா இல்லையான்னு எனக்கு தெரியாது, போஸ்ட் ப்ராசஸிங் அல்காரிதம் பெயிண்ட் அடிக்குதா இல்லையா எனக்கு சத்தியமாக தெரியாது. பட் அங்கே நான் அவரை ஃபோட்டோ எடுத்தேன், சும்மா அவருக்கு சாம்பிளுக்காக எடுத்த ஃபோட்டோஸ்லாம் நல்லா தான் இருந்தது. எப்பயுமே விவோ வந்து போர்ட்ரைட்ஸு, இண்டோர் ஃபோட்டோஸ் அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு மேஜிக் பண்ணி விட்ருவோம் இல்லையா, அந்த மாதிரி மேஜிக் பண்ணிட்டான். ஸோ மொத்தம் X9 காட்டிலும் வந்து V70 Lite கொஞ்சம் ஒரு அட்வான்டேஜ் அண்ட் எட்ஜ் இருக்க தான் செய்யுது. பட் இதே OS ஆஸ்பெக்ட்ல எடுக்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரிஜின் OS-ஓட கலர் OS வந்து ரொம்பவே ரீஃபைண்டாக இருக்கும். அண்ட் இந்த ரெண்டு பேரையும் தாண்டி பர்ஃபார்மன்ஸு, ஸ்மூத்னஸ், பேட்டரி லைஃப் இந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்லாம் எடுத்துக்கிட்டு கேமரா எனக்கு ஓரளவுக்கு பேசிக்காக இருந்தால் போதும் ப்ரோ. சும்மா என் மெமரிக்காக எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ் பிரிண்ட் பண்ணுற அளவுக்கு கூட நல்ல ஃபோட்டோஸே எடுக்குது. OnePlus 15 OnePlus 15க்கு இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா, ஒரு 5x பியாண்ட் போனாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து கொஞ்சம் குவாலிட்டி காம்ப்ரமைஸ் ஆகும். 10xலாம் போனால் பியூர் பெயிண்ட் தான். என்ன அது வந்து ஓப்போவோ விவோவையோ ஃபாலோ பண்ணுற பெயிண்ட் மாதிரி இருக்காது. தீவிரமாகவே இவன் எப்படி சொல்கிற மாதிரி இருக்கணும், என்னால் இவ்வளோதான் முடியும், இதுக்கு மேலே என்னால் எடுக்க முடியாதுன்னு காட்டிக்கிற மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரி நாய்ஸியாகவும் ஒரு மாதிரி ஷேக்கியான இமேஜஸ் மாதிரி தான் உங்களுக்கு வரும். ஸோ இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும். நீங்கள் என்ன ப்ரோ வாங்குவீங்கன்னு அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா, இப்போ நான் டெய்லி கேமரா தான் யூஸ் பண்ண போகிறேன், ப்ரிடாமினெண்ட்டாக தான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த மூணுமே வாங்க மாட்டேன், அது வேறு விஷயம். அப்படி இருக்கும்போது சப்போஸ் இந்த மூணுத்தில் தான் நீங்கள் வாங்கி ஆகணும், அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா, ரொம்ப யோசிச்சு பார்த்து கேஷுவலான தாட்ஸ்லாம் வரும்போது எனக்கு என்னமோ நான் OnePlus 15 மேலே லீன் ஆகணும் அப்படின்னு தோணுது. ஏன்னா OnePlus 15 நான் யூஸ் பண்ணக்கூடிய நண்பர்களோட ஃபோனை வாங்கி விவோ V70 Lite யூஸ் பண்ணுறதுக்கு கிடைச்ச டைமோட அதிகமாக நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்தேன். அப்படி இருக்கும்போது 15 hours நம்ம பர்சனலாக யூஸ் பண்ணணும், நம்ம கம்யூனிட்டி மெம்பரோட உதவியால். 15 நான் வந்து அதே மாதிரி யூஸ் பண்ணி பார்க்கும்போது ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கு போகும்போதும் ஒரு சிலர் கையில் அந்த டிவைஸ் இருந்தது. ஸோ அதை நான் யூஸ் பண்ணி பார்க்கும்போது ரொம்பவே ஃப்ளூயிடாகவும் ரொம்பவே யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் ஃப்ளெக்சிபிளாகவும் இருந்துச்சு. ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது எனக்கு என்னமோ இந்த லிஸ்ட்லேயே வந்து ரொம்ப பவர் பேக்டாகவும் பர்ஃபார்மன்ஸ் பீஸ்டாகவும் இருக்க போகிறது 15 அப்படிங்கிறது உறுதியாக தெரியுது. கேமரா வந்து உங்களோட பேசிக் ரெக்யர்மெண்ட்ஸை கண்டிப்பாக ஃபுல்ஃபில் பண்ணிவிடும், இன்க்ளூடிங் போர்ட்ரேட் ஃபோட்டோஸ் அண்ட் நார்மல் ஃபோட்டோஸ். 4x தாண்டி நீங்கள் எடுக்க போகிறது இல்லை அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு 15 போனால் போதும். தெளிவாக இந்நேரம் நிறைய டேட்டா கொடுத்துருக்கேங்க உண்மையாக சொன்னால். நான் வந்து டப்புன்னு வந்து சும்மா V70 X9 OnePlus 15 விவோங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட போகலாம். ஆமாம், பட் விவோ யாருக்கு போகும், X9 யாருக்கு போகும், OnePlus 15 யாருக்கு போகும்னு தான் பிரித்து சொல்லியிருக்கேன். இதில் உண்மையாக சொன்னால் இருக்கலே டாமினேட்டிங் ஃபோன் வந்து OnePlus 15 தான். பட் இப்போ நான் கேமராவை ரொம்ப அடிப்படையாக கேமராவை தான் நான் வந்து என்ஃபோர்ஸ் கேமரான்னு அழுத்திக்கிட்டே இருக்கேன். கேமரா அப்படின்னா கேமரா மட்டுமே நான் பார்க்குறேன் போது தான் V70 சொல்லுவேன். V70 Lite. ஓகே, அடுத்து சிவா ப்ரோ அண்ட் SRK ப்ரோ ரீசென்ட்லி ஃபேஸிங் a lot of glitches and hanging issues in OnePlus 13R. அது நீங்கள் வந்து எனக்கு தெரிஞ்ச பெரும்பாலும் வந்து ரீசெட் அடிங்க ப்ரோ. ஒன்றும் இல்லைங்க, நம்ம கார்த்தி ப்ரோட ஃபோன் எடுத்துக்கோங்க. வாங்க சொல்லுங்க. முடிச்சிடும். சர்வீஸ் சென்டருக்கு போய் கேட்டேன், அவன் சொல்கிறான் ஃபேக்ட்ரி ரீசெட் பண்ணலாம், சேம் இஷ்யூ வரும், பிளானிங் டு ஸ்விட்ச் ஃப்ரம் OnePlus 13R. அதெல்லாம் நீங்கள் ஸ்விட்ச்லாம் பண்ண வேணாம். OnePlus 13R இஸ் மோர் தென் எனஃப். இன்னொரு 1 year அதை வச்சு விட்டுட்டுங்க. அடுத்து மை ரெக்வயர்மெண்ட் குட் அண்ட் க்ளீன் அண்ட் ஸ்டேபிள் OS, ஹையர் பேட்டரி, ஹையர் ஸ்டோரேஜ், ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து 30 to 40K, ஹேவிங் Pixel 10a and Samsung S25 series as an option. Kindly suggest please see missing the OG Oxygen OS. This new Oxygen OS is good but not brilliant like the OG வந்து வேற ப்ரோ. அதெல்லாம் நீங்க எதிர்பார்க்க கூடாது. 13 போயிட்டு நீங்க OG எல்லாம் எதிர்பார்த்தீங்கன்னா அதுக்கு நீங்க வந்து ஒரு OnePlus 8 வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் என்ன Oxygen OS வந்துச்சோ அதை வச்சுக்கணும். அப்படின்னா OnePlus 7 சீரிஸ்ல வந்து Oxygen OS தான் வச்சு யூஸ் பண்ணணும். சரி, இதுல எனக்கு தெரிஞ்சு S25 FE உங்களுக்கு ஆஃபர்ல வந்து இப்போ கண்டிப்பா வரும் Flipkartல. அப்போ நீங்க வந்து 45K வரைக்கும் செலவு பண்ண தயாரா இருந்தீங்கன்னா, பிளஸ் சாம்சங் அவனோட அஃபிஷியல் வெப்சைட்லயும் ஏதாவது ஆஃபர் போட்டானா கார்பரேட் ஐடி வச்சு நீங்க வாங்குறதா இருந்தா 46,000க்கு 256 வாங்கலாம். அதனால நீங்க S25 FE ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா வச்சுக்கோங்க. S25 தான் அவர் கேட்டிருக்காரு. 25 FE S25 சீரிஸ் அப்படின்னு தானே போட்டிருக்காரு. ஸோ S25 வாங்குறதா இருந்தா ஒரு 55,000 போகணும். ஆமாம், கண்டிப்பா. சரியா, 256 GB நீங்கள் 45,000க்கு வாங்கிக்க முடியுங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்டு Pixel 10a கண்டிப்பாக நல்ல ஃபோன் தான் ப்ரோ, பட் எல்லாருக்குமான ஃபோன் கிடையாது. ஸோ அந்த அடிப்படையெல்லாம் Pixel 10a வந்து நான் ஒதுக்கி வைக்கிறேன். இதுவே நீங்கள் வந்து நான் ஒரு Pixel யூசரு, நான் Pixel 10a போகலாமா, நான் Pixel 6a யூசர், நான் Pixel 10a போகலாமா, நான் Pixel 7a யூசர் Pixel 10a போகலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக போகலான்னு சொல்லுவேன். நான் Pixel 8a யூசர் நான் 10a போகலாமா அப்படின்னு கேட்டால் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். சரியா, அதுக்கு நீ வாங்குறதுக்கு முன்னாடி இன்னொரு தடவை நீங்கள் யோசிச்சுக்கங்க, என்னென்னா ஃபோனை ரீசெட் பண்ணி பாருங்க. ஏன்னா இந்த ஃபோனில் ஆக்சுவலாக நாங்கள் 17ஓட இதை டெஸ்ட் பண்ணி பார்க்குறப்போ ஸ்பீக்கர் ரொம்ப மட்டியாக இருந்துச்சு, ரொம்ப ஒன்றுமே இல்லாத மாதிரி இருந்துச்சு. இவரும் சொல்லிக்கிட்டே இருந்தார், நானும் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஒரு வாரம் இருக்குமா ப்ரோ, ஒரு வாரத்துக்கு முன்னாடி ரீசெட் அடிச்சிட்டேன். இப்போ பாருங்கள் ஸ்பீக்கர், கேமராவும் கொஞ்சம் இல்லை நிறையாவே டிஃப்ரென்ஸ் தெரியுது எனக்கு. ஸோ இதெல்லாம் இருக்கலாம். அதனால உங்க 13 நீங்க ரீசெட் அடிச்சீங்கனாலே அது ஃபிக்ஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்படி ஃபிக்ஸ் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து ஹாப்பியா இருக்கும். ஸோ முயற்சி பண்ணுங்க. இது வந்து கமெண்ட் கொஸ்டின்ல ஏதோ இது ஃபீட்பேக் மாதிரி கொடுத்துருக்காரு. ஓகே, இவர் வந்து
யாருன்னா என்ஜி கேயூகே அப்படிங்கிற நண்பர் வந்து யூசிங் போக்கோ F8 அல்ட்ரா bought for pound 380 pounds 12/12 mass phone started as a secondary device now it's my primary battery not that great but once அதான் பேட்டரிக்கு தான் பேட்டரி நாட் தட் கிரேட் பட் ஒன்ஸ் பவர் சேவிங் மோடு ஈஸியாக ஒன் டே வந்துடும். ஆர்டர்டு ரெட்மி பட்ஸ் 8 Pro ஃபார் 25 பவுண்டு யூரோ இல்லையா? இது எல்லாமே யூரோ தானே? பவுண்டு தான் ப்ரோ, யூகேனா. சரி இது யூரோ தான். சரி, டுடே வெயிட்டிங் ஃபார் த டெலிவரி வில் பை ரெட்மி வாட்ச் 6 NFC. I am Apple user and I have everything except Mac but can't live without Android. So gave all the Apple products to my wife and permanently moved to Android. No regret. ஓகே, எங்கள் ஆள் வந்து ஜாலியாக இருக்காரு. ஆமாம். சரி ப்ரோ, நீங்கள் மொத்தமாக எல்லாத்தையும் சேர்த்து வச்சு யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு அனுபவம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம சொல்லுங்கள். ஒரு மெயிலை போட்டு விடுங்க. எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா F8 அல்ட்ரா நாங்கள் யூஸ் பண்ணும்போது எங்களுக்கு மைண்ட் ப்ளோயிங்காக இருந்தது. ரீசன் என்னன்னு பார்த்தா ஒரு போக்கோ ஃபோன்லேயே இவ்வளோ நல்ல கேமராவா அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆனால் நீங்களும் கேமரா என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ப்ளஸ் அந்த போஸ் ஆடியோ. ஆமாம், உங்களுக்கு ஊஃபர் ஸோ வேறு லெவல் ஆடியோ இருக்கணும். ஓகே, என்ஜாய் பண்ணுங்கள். ரைட்டு. ஸோ மொத்தம் நல்ல நியூஸஸ்ஸு ப்ளஸ் ஆட்டோவில் என்ன சொல்கிறாங்கன்னா நிறைய பேர் வந்து அதுவும் ஒரு சண்டை நடக்குதுங்க. எப்படின்னா இந்தியாவில் வந்து ஒரு சில விஷயங்கள் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி நான் எதாவது எடுத்துகிட்டு வரேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் யூபிஐ எப்படி தெரியுமா, ரூபே சர்வீஸ் எப்படி தெரியுமா அப்படின்னு நான் வந்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம ஊருக்குள்ளேயே நம்ம வந்து அசிங்கப்படுத்திப்போம், காரித்துப்போம். அது நடக்கிறது நம்ம உண்மை தான், அதை விடுங்க. ஆனால் அமெரிக்கன்ஸு இல்லாட்டி வெஸ்டர்ன் பீப்புள் வருவாங்க. அது எப்படி மாஸ்டர் தான் வேறு லெவலில், வீசா தான் வேறு லெவல்னு வருவாங்க. சரி, ஓகே, நிஜமாவே நல்லாவும் இருக்கலாம், நமக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். இருக்கிற கடையை யூஸ் பண்ண வக்கல் இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு மேலே அதில் காசு இருக்கணும். சரி, கடன் அட்டை வச்சு எவ்வளோ தேய்ச்சாலும் திரும்ப கடன் அடைக்கணும். அதனால் நம்ம அதை பெருசாக யூஸ் பண்ண மாட்டோம். சரி, அவங்களுக்கு அது ஈஸியாக பழகி போன ஒரு விஷயம் வந்து சண்டை போடுறாங்க. ஓகே, சைனாவில் வந்து இப்போ ரீசெண்டாக ஆட்டோமொபைல்ஸ் வந்து சரியான பூம். அதுவும் கார்ஸ் வந்து சொல்லவே வேணாம். என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மனசாட்சியே இல்லாத மாதிரி இருக்கு. 566 கிலோமீட்டரா ஸ்பீடு, 566.22 580 ஏதோ போய் வச்சிருக்காங்க. 5 minutes சார்ஜ் போட்டாக்க ஃபுல் சார்ஜ் ஆயிடும். என்னென்னமோ பண்றானுங்க. இப்போ என்ன ஆயிடுது, இதை வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய யூசர்ஸோ இல்லாட்டி வெஸ்டர்ன் கண்ட்ரி இன்ஜினியர்ஸ் இதை பற்றி பேச போகிறது இல்லை. பட் யூசர்ஸ் வந்து ஈஸியாக ட்ரிகர் ஆகிடுறாங்க. இது எப்படி இருக்குன்னா, பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபோன்ஸை பற்றி நம்ம பேசுவோம். திடீர்னு பார்த்தா ஒருத்தன் வந்து ஷாமி ஃபோன் தான் மாசுன்னுவான். அப்போ விவோ ஃபேன் வந்து ஷாமிலாம் ஒரு குப்படா தண்ட கருமண்டா அது குப்பையில் போடுறான்னு இவன் சண்டை போட வருவான். ஒருத்தன் விவோ தான் மாசுன்னுவான். அப்போ ஒருத்தன் வருவான் ஓப்போ தான்டா மாசு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சண்டை போடுவான். ஸோ இந்த மாதிரி ஒரு சில சண்டைகள் இருக்கிறத நம்ம வந்து பரவாயில்ல பார்த்துட்டு தான் இருப்போம். பட் இந்த மாதிரி ஆட்டோமொபைல் ஸ்பேஸில் எப்படி இருக்குன்னா, இந்த வெஸ்டர்ன் ஃபேன்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, ஆட்டோ ஃபேன்ஸ் வந்து சைனாவா சீப் குவாலிட்டியாக இருக்கும். கார் இன்னைக்கு ஆனாச்சு நாளைக்கு ஆனாமான்னு தெரியாது. ஆக்சிடென்ட் ஆகிடும் இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, நான் பார்க்க முடியுது, ட்விட்டரில் நல்லாவே பார்க்க முடியுது இந்த மாதிரியான டேட்டாலாம். ஜப்பானில் ப்ரோ மேக்ஸிமம் ஜப்பானீஸ் கார்ஸை தவிர வேறு எதுவுமே அவ்வளோ சீக்கிரம் உள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணி அவன் இது பண்ண மாட்டான். இப்போ ஜப்பானில் BYD எலக்ட்ரிக் கார்ஸு சக்க போடுதான். அதாவது இதுவும் கொடுத்து அதெல்லாம் விடுங்க. இப்போ ஜப்பானில் இருக்கிற இன்ஜினியர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ஆட்டோ எக்ஸ்போக்கு போயிருக்காங்க. சைனாக்கு போய் பீஜிங்கில் நடக்கிற அந்த ஆட்டோ எக்ஸ்போல அங்கே அவங்களோட டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் என்னலாம் அப்படிங்கிறத அப்சர்வ் பண்ணுறாங்க யார், இன்ஜினியர்ஸ். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ஓப்பனாக தாங்க இருக்கணும் எல்லாரும், அடாப்ட் ஆக வேண்டியதான். இப்போ பாருங்களேன், நம்ம மொபைல் ஃபோனில் சார்ஜிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஒரு டைம் 5 வாட், அதுக்கு முன்னாடி 2.75 வாட், அப்புறம் பொறுமையாக 7.5 வாட்டா மாறிச்சு, அப்புறம் 10 வாட்டா மாறிச்சு, அப்புறம் 15 வாட்டா மாறிச்சு, அப்புறம் 18 வாட்டா மாறிச்சு, அப்புறம் 20, 23, 27, 28, 30, 33, 35, 38, 40, 45 போய்கிட்டு இருக்கு. ஆமாம். ஆனால் இங்கே கேள்வி என்னன்னா, இந்த சார்ஜிங் மெக்கானிசம் அண்ட் இந்த ஸ்டாண்டர்ட்ஸில் வந்து டாமினேட் பண்ணது யாரு அப்படின்னா, எந்த மாற்று கருத்தும் இல்லாமல் சைனீஸ் தான் சொல்லி ஆகணும். அவங்க தான் டக்குன்னு பூஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 20 வாட்டுங்க டேஷ் சார்ஜ், வேற லெவல் ஸ்டாண்டர்டைஸ்டாக இருந்தது. 30 வாட் டேஷ் சார்ஜ் மாறிச்சு, வேற லெவலில் இருந்தது. 30 வாட்லேருந்து வேப் சார்ஜ்னே வர ஆரம்பிச்சது. அப்புறம் பார்த்தீங்கன்னா 65 வாட்டா மாறிச்சு. 65 வாட்லேருந்து அப்படியே டேரெக்டாக இப்போ பார்த்தீங்கன்னா 80, 100, 90 போய்கிட்டு இருக்கு. அதே மாதிரி ரியல்மி வந்து உங்களுக்கு 350 வாட்டெல்லாம் டெமோ பண்ணி காமிச்சாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு விஷயத்தில் வந்து ரொம்ப வருஷமாக அடிபட்டு மிதிப்பட்டு அவங்க ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்க. அதை வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, கைத்தட்டி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலைனாலும் மாண்டடாக போயிட்டு ஏறி உட்காந்து கவர சொல்லிட்டு காரி துப்பிக்கிட்டு அதுவும் பயன்படுத்தாமையே வந்து தப்பு. இதை வந்து பெரும்பாலும் வெஸ்டர்ன் சொசைட்டி பண்ணுறாங்க. அதை வந்து நம்மளால் நிறைய ட்விட்டரில் நடக்கிற வாரில் பார்க்க முடியாது. பொதுவாகவே ட்விட்டர் பக்கம் போனாலே நல்ல விஷயத்தையே பார்க்க முடியல, நாசமாக போன விஷயம் தான் பாதி இருக்குது. எதையாவது போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு ட்வீட் பார்த்தேன். அந்த ட்வீட்டில் ஒரு நண்பர் என்ன கேட்டிருந்தாருன்னா, நம்ம ஊரில் எல்லா அல்ட்ராவும் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ X300 அல்ட்ரா வரப்போகுது 1,60,000 ரூபாய்க்கு. அடுத்து Find X9 அல்ட்ராவும் வரப்போகுது. ஷாமியில் வந்து 17 அல்ட்ரா இருக்குது அண்ட் S26 அல்ட்ராவும் ஆல்ரெடி அவைலபிள். எந்த அல்ட்ராவை சூஸ் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிருந்தாரு. அவர் ஒரு கிரியேட்டர். அவர் கீழே போட்டிருந்தார் நோட், நான் வந்து S26 அல்ட்ரா தான் சூஸ் பண்ணுவேன்னே போட்டார். சரியா? ஆனால் அவர் வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அதுக்காக சாம்சங்கை தூக்கி பிடிச்சி பேசி நான் பார்த்தது கிடையாது. அவர் போட்டிருந்தார். கீழே கமெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் என்ன போட்டிருந்தாங்கன்னா, நான் நினச்சேன் இவரை புள்ளி பண்ண யாராவது வருவாங்க அப்படின்னு. பெரும்பாலும் எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஆமாம் S26 அல்ட்ரா தான் போகணும்னு போட்டாங்க. எனக்கு எப்படி இருக்குன்னா, டேய் என்னடா இது வீக்கான கேமரா செட்டப்போட ஒரு தண்டப்பையன் அவனே கம்பு பிடிச்சி நடந்துட்டு இருக்கான், கம்பை தட்டி விட்டிங்கன்னா கீழே விழுந்துருவான், அப்படி தான் இருக்கு நிலைமை. ஆனால் எல்லாரும் எங்கே திரும்ப ஒரு வார்த்தையை சொன்னாங்க, எனக்கு வந்து காம்படிஷனில் இருக்கக்கூடிய சைனீஸ் ஃப்ளாக்ஷிப்ஸை பார்க்கும்போது ரொம்ப பொட்டன்ஷியலி ஸ்ட்ராங்காக தான் தெரியுது.
ஒரு அப்டேட் போதும் ப்ரோ, கதையை முடிச்சு விட. ஒரு மேஜர் அப்டேட் வந்ததுக்கப்புறம் கேமரா டிகிரேட் ஆகிற மாதிரி என்னால் பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் போட்டிருந்தாங்க. ஸோ அப்போது ரிலேபிலிட்டி இல்லாத இந்த சைனீஸ் ஃபோன்ஸை வாங்கி நான் வந்து இந்த கேமரா அப்டேட்டில் வந்து நாசமாக போகிறதுக்கு ஆல்ரெடி ஆவரேஜாக எடுத்துகிட்டு இருக்கேன், அந்த ஃபோனுக்கே போயிடுவேன் ப்ரோ, பிரச்சனையே இருக்காது, அடுத்த ஒரு 3 வருஷத்துக்கு எதையாவது வச்சு ஒப்பேத்தி ஓட்டிட்டு அப்புறம் வித்துட்டு போயிடுவேன் அப்படின்னு போட்டிருந்தாங்க ப்ரோ. நான் மறுபடியும் சொல்கிறேன், சாம்சங் நம்ம அடிச்சும் பார்த்தாச்சு, அவுத்தும் வச்சு கிழிச்சும் பார்த்தாச்சு, அந்த அளவுக்கு நம்ம போட்டு சாம்சங் கிழிச்சிட்டு தான் இருக்கும். ஆமாம். ஆனால் இந்த பாயிண்ட்டை யோசிக்கும் போது நான் ஆல்ரெடி நிறைய தடவை இதை அட்ரஸ் பண்ணியிருப்பேன். ஆப்பிள் பாருங்க, பக் இருக்கா, ஆப்வியஸாக பக் இருக்குது. நான் சில சமயங்களில் பீட்டா யூஸ் பண்ணும்போது பக் இருக்குது, ஸ்டேபிள் யூஸ் பண்ணாலும் பக் இருக்குது. ஆனால் இவ்வளோ பக், இந்த மாதிரி பிரச்சனை, ஆப் லெவல் இஷ்யூ இதெல்லாம் பார்த்தாலும் கேமரான்னு வரும்போது அது வந்து எப்பயுமே ஒரே மாதிரி வேலை செய்கிறதுனால பார்க்க முடியுது. இப்போ வீடியோ எடுக்கிறேன்னா HDR வீடியோ எடுக்கிறேன்னா அல்ட்டியாக இருக்குது, பீட்டாவில் இருந்தாலும் அந்த வீடியோ அல்ட்டியாக இருக்குது. இதே மாதிரி பிக்சல் போகிறேன், பிக்சல் வந்து ஓகே அவங்களோட கம்ப்ரஷன் அல்காரிதம் அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவாக இல்லை அப்படின்னு சொன்னாலும் ஃபோட்டோ அது எப்பயுமே எப்படி எடுக்குது அதே மாதிரி எடுக்குது. அண்ட் வீடியோ பொறுத்த வரைக்கும் கூட ரொம்ப நல்ல பிட் ரேட்டில் நல்ல வீடியோவே எடுக்குது. ஸோ அப்போது இவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அடுத்தடுத்த அப்டேட்டில் நமக்கு வந்து ஒரு சில சிஸ்டம் லெவல் பக் கொடுத்தாலும் கேமராங்கிற ஏரியாவில் அவங்க கை வச்சு அதை அது கம்ப்ளீட்டாக கம்ப்ரெஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இல்லை. இதை வந்து இப்போ ஒரு சில மக்கள் வந்து இன்டர்நெட்டில் பேசும்போது எனக்கு என்ன புரிஞ்சுதுன்னா, ஓகே கொஞ்சம் பேர் தெளிவாக இருக்காங்க அப்படின்னு மட்டும் புரியுது. நான் மறுபடியும் சொல்கிறேன், ஒரு சில ரிஸ்க் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு நம்ம ஃபோன் வாங்கும்போது நமக்கு வந்து ஏமாற்றம் பெருசு கிடையாது. பட் இங்கே இன்னொரு வருத்தம் என்னன்னா, 4 வருஷம் மேஜர் அப்டேட் தரேன்னு சொல்லக்கூடிய சைனீஸ் காம்படிட்டர்ஸ் இருக்காங்க, 5 வருஷம் தரேன்னு சொல்கிறவங்களாம் இருக்காங்க. பட் 2 வருஷத்துலேயே வந்து ஃபோன் வாய பழக்குது அப்படின்னா அது எந்த விதத்துலனா, ஃபர்ஸ்ட் டே 1 எடுத்த மாதிரி கேமரா இல்லை அப்படின்னு சொல்லும்போது அப்போ ஆட்டோமேட்டிக்காக 5 வருஷத்துக்கு அப்டேட் வாங்கி நான் என்ன பண்ண போகிறேன்? ஆமாம், கண்டிப்பாக. ஸோ இந்த மாதிரி எனக்கு கேள்விகள்லாம் வருது, இதுக்கு என்ன பதில் சொல்கிறேன்னு தெரியல. அதுக்காக கம்ப்ளீட்டாக சைனீஸ் ஃபோன் எல்லாமே இப்படி தான் இருக்குன்னு நான் சொல்ல வரல. ஏன்னா இப்போ X100 Ultra நான் யூஸ் பண்ணேன், X100 Ultra இப்போ எடுத்து யூஸ் பண்ணாலும் Vivo X100 Ultra அல்ட்டியாக இருக்குது. நம்ம ஊரில் நம்ம மக்கள் தான் X200 Proல கொஞ்சம் கோளாராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. X300 Pro எப்படி இருக்குது அப்படிங்கிறது இதுக்கப்புறம் தான் தெரியும். அடுத்தடுத்த அப்டேட்ஸ்லாம் வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா புரியும். நல்லா இருந்ததுன்னா வில் பி வெரி ஹாப்பி ப்ரோ. எந்த ஃபோனாக இருந்தாலும் அது நல்லா இருந்ததுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா கன்சியூமர் வந்து பெனிஃபிட் அடைகிறாங்க, அவ்வளோதான். பட் மற்றபடி வந்து இன்னொன்று என்னன்னா, அப்போ ஒரு அப்டேட் பண்ணாலே வீணா போகுது அப்படின்னு அப்டேட் பண்ணாதீங்கன்னு என்னால் சொல்ல முடியல. ஏன்னா எல்லாத்துக்கும் சேர்த்து தான் நம்ம பே பண்ணுறோம். அப்புறம் அதை பண்ணாதே இதை பண்ணாதுன்னு சொன்னால் எப்படி? ஃபிளாக்ஷிப் ஃபோன் வாங்கிட்டு பேட்டரியை ப்ரொடெக்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹைரோ ப்ரெஷர் ரேட்டை தூக்கிறது, ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே தூக்கிறது, ஃபாஸ்ட் சார்ஜிங் யூஸ் பண்ணுறது இல்லை, இதுக்காக தான் காஸ்ட்டே. அதே யூஸ் பண்ணாமல் ஃபோனை பற்றி வளர்க்குறதுக்கு நீங்கள் பேசாமல் 10,000 ரூபா ஃபோன் வாங்கிட்டு போயிருக்கலாம். ஸோ இதுதான் ஃபேக்ட். அதே மாதிரி தான் இந்த இடத்துல எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா வாங்கின ஃபோன் எதுக்குன்னா, அடுத்த 5 வருஷத்துக்கு இதை வச்சு நான் ஃப்ளெக்ஸ் பண்ண போகிறேன், இதில் இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸுமே நான் என்ஜாய் பண்ண போகிறேன், அடுத்தடுத்த அப்டேட் நான் பண்ணி என்ஜாய் பண்ண போகிறேங்கிறது தான் மைண்டில் இருக்கும். அதுக்கு தான் 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா பே பண்ணுறோம். கடைசியில் பார்த்தா அப்டேட்டில் வந்து ரூயின் ஆகிடும் அப்படின்ற பேரில் அப்டேட்டே பண்ணாமல் இருக்கிறதுக்கு எதுக்கு அவ்வளோ பெரிய டாரிஃப் பே பண்ணணும்? ஸோ அதான் இதெல்லாம் கேட்கணும்னு நினச்சேன், கேட்டுட்டேன். ஸோ இதை வந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதுக்கு விடைபெற்றுக்கொள்ள சிவபிராணி, கார்த்திக். பார்க்கலாங்க. பாய்.